பரோட்டாக்கு மாவு பிசையும் போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சுக்கணும். ரொம்பலாம் ஊற வைக்க வேண்டாம். இதில் வந்து வெறும் கோதுமை மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி மட்டும்தான், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் மாவு, அப்போ தான் ரொம்ப நல்லா வரும். நல்லா பெருசாக உருண்டை பண்ணிக்கலாம். சாஃப்ட் உருண்டையாக பண்ணிவிட்டு அந்த உருண்டையை எண்ணெய் போடக்கூடாது. இது வந்து கோதுமை மாவுங்கிறதுனால கோதுமை மாவுங்கிறதுனால மாவு போட்டே திரட்டிக்கலாம். நல்ல மெலிசாக எவ்வளோ பாசிபிளோ அவ்வளோ மெலிசாக திரட்டிக்கோங்க. இந்த மாவு போட்டே திரட்டுங்க, ஒட்டாமல் வரும். அப்போ தான் இப்போ இதை தேய்ச்சதை வந்து இந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு. கோதுமை மாவில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து டயட் கான்ஷியஸ்னால எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்படி மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் தடவிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வரும். இது ஃபுல்லாக தடவிட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிக்கலாம். இப்போ கட் பண்ணணும். கட் பண்ணுறது வந்து நீங்கள் இந்த ஃபோல்டட் ஏரியா உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 2 கார்னர்ஸ் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் இருக்கட்டும். ஃபோல்டட் ஏரியா வந்து நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் கேப் விடணும், அதாவது வெட்டணும். பட் வந்து இந்த சர்க்கிள் பிரியக்கூடாது, அதுதான் அதோட கான்செப்ட். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணதை இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. லேஸ் வந்திருக்கா, இது நீங்கள் எந்த சைடில் இருந்தனாலும் ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரோல் பண்ண போகிறோம். இது வந்து டபுள் சைடு ரோலிங்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி சிங்கிள் சைடு ரோலிங்கே பண்ணிக்கலாம். தட்டில் கொஞ்சம் மாவு இல்லை எண்ணெய் போட்டுக்கோங்க, அப்போ இது மாதிரி ஒட்டாமல் வரும். ஃபுல்லாக அப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு 2 எண்டையும் ஆப்போசிட்டாக ட்ரெஸ் பண்ணணும். நம்ம சாரி எல்லாம் துவைச்சிட்டு புளியோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கத்துலேருந்து சுருட்டிட்டு வரணும், இதை இன்னொரு பக்கத்துலேருந்து சுருட்டிட்டு வரணும். ரைட், ஜஸ்ட் லைக் ஒரு எஸ் மாதிரி. இப்போ இந்த எஸ்ஸில் உள்ள 2 சர்க்கிளையும் ஒன்றா அப்படி போட்டுடணும். அவ்வளோதான். இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ். இதுக்கு அடுத்தது நம்ம லைட்டாக மாவில் பெரட்டிக்கோங்க. பெரட்டிட்டு கையில் இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, அந்த உள்ளங்கை இந்த மேல் இதை வச்சு லைட்டாக அப்படியே அமுத்தி நம்ம பெருசாக்கணும். நீங்கள் வந்து இப்போ ரோலர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரோலர் யூஸ் பண்ணினா அந்த லேயர்ஸ் வராது. இந்த மடிப்பெல்லாம் வந்து ஒன்றா மர்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வராது. இவ்வளோதான். இதை வந்து நீங்கள் 2 பக்கமும் எண்ணெயோ நெய்யோ எதையோ வச்சு தோசைக்கல் வந்து சூடானோடனே நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துட்டிங்கன்னா பரோட்டா ரெடி. பரோட்டா அதை பொரித்து காமிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், பொரிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 எப்படி கடையில் அடிப்பாங்களோ அது மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேக்ஸ் ரொம்ப நல்லா கிளியராக விசிபிளாக தெரியும். ஸோ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர் வருது. அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள்.